ஆஸ்வஸ்மே ஜூன் மாத விசேட கொடுப்பனவுகள் மற்றும் மேன்முறையீடு செய்து இதுவரை கொடுப்பனவுகளை பெறாத பலருக்கு ஏன் கொடுப்பனவுகள் இன்னும் கிடைக்கவில்லை? உங்களுக்கு கிடைத்ததை எப்படி பார்ப்பது? ஆஸ்வஸ்மே நலன்புரி சபை ஜூன் மாத விசேட கொடுப்பனவாக, அதாவது இதுவரை நிறுத்தப்பட்ட கொடுப்பனவுகளை 2024 ஜூன் 15ஆம் திகதி முதல் வழங்குவதாக அறிவித்திருந்தது. அதாவது நேற்று முதல் வழங்குவதாக அறிவித்திருந்தது. எனினும் பலருக்கு அது வரவு வைக்கப்படவில்லை. பலரும் ஏன் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். வளமையாக 8500 அல்லது 15000 பெற்று வந்த பலருக்கு அரசாங்கம் வங்கிகளில் வரவு வைத்திருக்கிறது. ஆனால் 2500 அல்லது 5000 பெற்று வந்தவர்களுக்காக அதிகரிக்கப்பட்ட 5000 கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. ஏன் அது கிடைக்கவில்லை என்று பலரும் கேட்டிருக்கிறார்கள். அதாவது அரசாங்கம் சொல்லியிருந்தது 15ஆம் திகதி முதல் வழங்குவதாக அறிவித்திருந்தது. ஆகவே நேற்று தான் 15ஆம் திகதி. தற்பொழுது அரசாங்கம் கட்டம் கட்டமாக உங்களுடைய கணக்குகளில் வரவு வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பொறுத்திருந்து உங்களுடைய கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆஸ்வஸ்மே மற்றும் மேன்முறையீடு கொடுப்பனவுகள் எப்படி நம்முடைய கணக்கில் வந்துக்கிறது பார்க்கிறது. முதல்ல ஆஸ்வஸ்மே தொடர்பான அனைத்து வீடியோக்கு கிளிக்கையும் அதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் உள்நுழைந்து கொள்ளலாம். இதுவரை ஆஸ்வஸ்மே கொடுப்பனவு கிடைக்காத மற்றும் மேன்முறையீடு செய்தவர்கள் தங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது நலன்புரி நன்மைகள் சபையால் வழங்கப்பட்ட QR இலக்கம், அதாவது உங்களுடைய குடும்ப அழகு இலக்கம் என்பவற்றை குறிப்பிட்டு செட் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விசாரணை கலந்து கொள்ளலாம். பார்க்குற இதில் போர்டர் சப்மிட் என்று இருக்கிறது. அதாவது கொடுப்பனவுக்காக உங்களுடைய கணக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆகவே எந்நேரமும் உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கலாம். ஆகவே இதுபோன்று உங்களுடைய கொடுப்பனவுகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பலரும் சொல்லியிருந்தாங்க, நான் பொய்யான தகவலை தான் பரப்புறேன், இது எப்படி சாத்தியம் என்று கேட்டிருந்தாங்க. அரசாங்கத்துடைய வர்த்தமான அறிவித்தலை நான் நினைத்திருக்கேன். பாருங்கள், அரசாங்கம் வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. ஆஸ்வஸ்மே நலமுறை நன்மை வழங்கல் நிகழ்ச்சி திட்டமானது 2024 ஜூன் மாதம் 15ஆம் திகதியிலிருந்து செயற்படுத்தப்படும் என பிரகடனம் செய்கிறேன் என அரசாங்கம் அதிவிசேட வர்த்தமானி வெளியிட்டிருந்தது. அதில் முதலாவது நிரல 2024 ஜூன் மாதத்துக்கு மட்டும் உரித்தான சிறப்பு நலமுறை நன்மை கொடுப்பனவாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதில் முதலாவது நிலையற்றவர்கள், அதாவது 2500 ஆஸ்வஸ்மே பெற்றவர்கள் மொத்தமாக 4 லட்சம் குடும்பங்களுக்கு 30,000 ரூபாய் நிலுவை கொடுப்பனவாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதாவது 5000 வீதம் வழங்கப்படாத 6 மாதங்களுக்காக 30,000 ரூபாய் அரசாங்கம் அறிவித்திருந்தது. அத்துடன் ஆபத்துக்குட்பட்டவர்கள், அதாவது 5000 ரூபாய் பெற்று வந்தவர்கள், அதுவும் 4 லட்சம் குடும்பங்களுக்காக நிறுத்தப்படைந்த 3 மாதங்களுக்காக மொத்தம் 15,000 ரூபாய் வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. அடுத்ததாக வறியவர்கள் 8500 ஆஸ்வஸ்மே பெறும் 8 லட்சம் குடும்பங்களுக்கு 8500 மாத்திரம் அரசாங்கம் வழங்குவதாக அறிவித்திருந்தது. ஏனென்றால் இவர்களுக்கு கொடுப்பனவுகள் வளமையாக வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. அத்துடன் மிகவும் வறியவர்கள் 15,000 ஆஸ்வஸ்மே பெறுபவர்கள், இவர்களும் 4 லட்சம் குடும்பங்களுக்காக 15,000 அரசாங்கம் வழங்குவதாக அறிவித்திருந்தது. வறியவர்கள் மற்றும் மிகவும் வறியவர்களாக இருவருக்கும் ஆகிய பலருக்கு அரசாங்கம் வரவு வைத்திருக்கிறது. அத்துடன் குறிப்பாக அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது, குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை 2 அல்லது 2க்கு குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில் அரைவாசி மாத்திரமே வழங்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. எனவே நிலையற்றவர்களுக்கு 15,000, ஆபத்துக்குட்பட்டவர்களுக்கு 7,500, வறியவர்களுக்கு 4,250, மிகவும் வறியவர்களுக்கு 7,500 வழங்கப்படும். அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை 2க்கு குறைவாக இருந்தால். அத்துடன் அந்த வர்த்தமான 2வது நிரல் அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது 2024 ஜூலை முதல் ஆஸ்வஸ்மே நலமுறை நன்மை உதவி வழங்கு திட்டத்திட்ட கொடுப்பனவுக்கான காலம் மற்றும் தொகையை குறிப்பிட்டிருந்தது. அதன்படி நிலையற்ற மற்றும் ஆபத்துக்குட்பட்ட இருவர்களையும், அதாவது 2500 மற்றும் 5000 பெற்று வந்த இருவரையும் சேர்த்து அரசாங்கம் மொத்தமாக 9,60,000 குடும்பங்களுக்காக 2024 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 2024 டிசம்பர் 31 வரை, அதாவது 6 மாதங்கள் மாத்திரம் 5000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருந்தது. அடுத்ததாக வறியவர்கள் 8,500 பெற்று வந்து 9,60,000 குடும்பங்களுக்காக 8,500 வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஆனால் இவர்களுக்குரிய கொடுப்பனவு காலம் 2024 ஜூலை 1 2026 ஜூன் 30 வரை என்று அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது. அத்துடன் மிகவும் வறியவர்கள் 15,000 ஆஸ்வஸ்மே பெறும் குடும்பங்களுக்காக 15,000 ரூபாய் அரசாங்கம் வழங்குவதாக அறிவித்திருந்தது. இது மொத்தம் 4,80,000 குடும்பங்களுக்கு 2024 ஜூலை 1 2026 ஜூன் 30 வரை வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. இதிலும் அரசாங்கம் குறிப்பாக குறிப்பிட்டிருந்தது, இந்த எண்ணிக்கையின் பெறுமதி பயனாளியின் குடும்ப கணக்கீட்டை பொறுத்து சற்று மாறுபடலாம். அடுத்த குறிப்பு குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை 2 அல்லது 2க்கு குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில்
அரைவாசி மாத்திரமே வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்தது. எனவே 2 பேருக்கு குறைவாக இருந்தால் நிலையற்ற மற்றும் ஆபத்துக்குட்பட்ட இருவருக்கும் சேர்த்து மாதாந்தம் 2500 ரூபாய். அத்துடன் வறியவர்களுக்கு 4250 ரூபாய் மற்றும் மிகவும் வறியவர்களுக்கு 7500 அரசாங்கம் வரவு வைக்கும். அந்த வர்த்தமானியிலே 3வது நிரலுக்கு கீழே அரசாங்கம் குறிப்பிட்டது அட்டவணை 1 தொடர்பாக நலன்புரி நன்மைகளுக்காக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மேலும் பல்வேறு காரணங்களால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படும் பயனாளிகள் மற்றும் மேன்முறையீட்டினை சமர்ப்பித்து தற்போது பரிசீலனைக்குட்படுத்தப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ப 2023 டிசம்பர் 31 வரை குறிப்பிட்ட கொடுப்பனவை செலுத்துதல் வேண்டும் என அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது. அதாவது இதுவரை கொடுப்பனவுகளை பெறாத 2500 ரூபாய் பெறுவராக இருந்தால் அவர்களுக்கு மொத்தம் 2500 சார் 6 மாதங்களாக 15000 ரூபாய் கொடுப்பனவும், 5000 ரூபாய் பெறுவராக இருந்தால் 5000 சார் 6 மாதங்களாக மொத்தமாக 30000 ரூபாய் கொடுப்பனவும், அல்லது வேறுவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் உங்களுக்குரிய கொடுப்பனவுகளை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அதாவது அந்த 2023 கிடைக்காத 6 மாதங்களுக்கான கொடுப்பனவுகள். அத்துடன் இந்த வர்த்தமானியின் 3வது நிரலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கண்டறியப்படாத சிறுநீரக நோயாளிகள் முதியோர் கொடுப்பனவையும் அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது. முதலாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் 4,10,000 குடும்பங்களுக்காக மாதாந்தம் 7500 வழங்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. அத்துடன் சிறுநீரக உதவி பெறும் 50,000 நபர்களுக்கு 7500 வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. அத்துடன் முதியோர்களுக்கான உதவி பெறுகின்ற 8,20,000 நபர்களுக்காக 3000 ரூபாய் கொடுப்பனவை அரசாங்கம் அறிவித்திருந்தது. அத்துடன் இந்த அட்டவணையில் அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது கொடுப்பனவுகள் 2024 ஜூலை 1ஆம் திகதி முதல் 2025 ஜூன் 30ஆம் திகதி வரை செலுத்தப்பட வேண்டும். நலன்புரி நன்மைகள் பதிவேட்டின் மூலம் அடையாளம் காணப்பட்ட பயனாளிகளுக்கு 2024 ஜூலை முதல் நலன்புரி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஆகவே முதியோர் மற்றும் சிறுநீரக கொடுப்பனவுகள் ஜூலை மாதம் 1ஆம் திகதி முதல் வழங்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஆகவே அரசாங்கம் இதுவரை வழங்கப்படாத அஸ்வஸ்மே நிலுவை கொடுப்பனவுகளை ஜூன் மாதம் விசேட கொடுப்பனவாக வழங்குவதாக அறிவித்திருந்தது. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்குரிய கொடுப்பனவுகள் உங்கள் வங்கிகளில் வரவு வைக்கப்படும். ஆகவே தொடர்ந்து அஸ்வஸ்மே தொடர்பான மேலதிக விவரங்களுக்காக எமது சேனலிலும் அத்துடன் அஸ்வஸ்மே மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனைக்கான லிங்கிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். Like this video, like, share. Don't forget subscribe. Press the bell icon.